Hello guys, இன்னைக்கு வீடியோல சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சோ இதுக்கு வந்து ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி போட்டு வதக்கணும். சோ இதே எண்ணெயில வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல வந்து நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊத்தாம வெறும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு வந்து முக்காவாசி வெந்துருச்சு. இப்போ இதுல வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில வந்து ரோஸ்ட் பண்ணின கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ஸோ இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்குள்ளலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to 2 servings. Thanks for watching.